குழந்தைகள் நல உளவியலாளர்கள் உங்களோட ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்தது. அதில் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த ஜெனரேஷன் கிட்டத்தட்ட உங்களை ஹேண்டில் பண்ணுறது தான் ரொம்ப சவாலான விஷயமாக இருக்கிறது. ஏன்னா உங்களுக்கும் எங்கள் தலைமுறைக்கும் பாரதூர இடைவெளி இருக்கிறதாக எல்லாருமே குறிப்பிட்டாங்க. உங்களை ஹேண்டில் பண்ணுறது தான், அது பெற்றோர்களுக்காக இருக்கலாம், ஆசிரியர்களுக்காக இருக்கலாம். அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்க அப்படின்னா, எங்கள் தலைமுறை நாங்கள் தான் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் பேச்சை கேட்ட கடைசி தலைமுறை, உங்கள் பேச்சை கேட்கிற முதல் தலைமுறை. இதுதான் சிக்கல் எல்லாருக்குமே. இப்போ எங்கள் அப்பாலாம் எங்கள் வீட்டில் முதல் முறையாக டிவி வந்தப்போ எங்கள்கிட்ட சொன்னாங்க, ஏய் தொடக்கூடாது, தொலைச்சிருவேன், அதெல்லாம் டச்சே பண்ணக்கூடாது, ஏய் சின்ன பையன் அதெல்லாம் தொடக்கூடாது அப்படின்னு. காலம் மாறிடுச்சு. இப்போ பையன் நீங்கள் சொல்கிறீங்க அப்பாட்ட, அப்பா ஐஃபோனை பற்றிலாம் உனக்கு எதுவும் தெரியாது, பேசாமல் கீழே வை. ஒரு பேங்க் மேனேஜர் கேட்குறாரு, அப்பா இந்த ஃபேஸ்புக் எப்பா தயவு செய்து வச்சிரு, எதுவும் தொடாத அப்படின்னு. பெற்றோர்கள் நிலைமையாவது தேவலாம், ஆசிரியர்கள் நிலைமை ரொம்ப மோசம். என்னென்னா, இப்போது நாங்கள் படித்தப்பெல்லாம் அரசு பள்ளி தான். எங்கள் அப்பாலாம் ஸ்கூலில் சேர்க்குறப்பே சொல்லிடுவார் வாத்தியார்கிட்ட, கண்ணை மட்டும் விட்டுருங்க, மற்றபடி டிசிப்ளின் தான். அங்கே சொன்னாங்கல்ல டிசிப்ளின் தான் அப்படின்னு. அப்போ வாத்தியார்கள் கையில் பெரம்பு இருந்தது. இப்போ உங்களை அப்படி ஹேண்டில் பண்ண முடியாது. வாத்தியார் கொஞ்சம் முறைச்சாலே பையன் கேட்குறான், என்ன அப்படிங்கிறான், சன் நியூஸில் வரணுமா அப்படிங்கிறான். ரொம்ப டஃப் உங்களை ஹேண்டில் பண்ணுறது. அப்புறம் உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் அட்வைஸ் பண்ணுறது. ரீல்ஸ் மாதிரி சொல்லிட்டு போயிட்டே இரு, மெகா சீரியல் மாதிரி வேண்டான்றீங்க. அது ஒரு பெரிய சவாலான விஷயம். ஆனால் எனக்கு ரொம்ப ஒரு அதிர்ச்சியானது, சார் கேட்டாங்க எத்தனை பேர்கிட்ட ஃபோன் இருக்குது அப்படின்னு. ஒரு 3 பேர் தான் கை தூக்குனீங்க. உண்மையிலே எனக்கு அந்த அதிர்ச்சியிலிருந்து நான் மீளவே இல்லை. உண்மையா, இது எப்படி நம்ம இந்த உலகத்தில் தான் இருக்கோமான்னு. ஓகே, சில விஷயங்கள் உங்களோடு நான் பேசணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மோட்டிவேஷன். நான் ஒரு தன்னம்பிக்கை பேச்சாளர். ஏன் மோட்டிவேஷன் தேவைப்படுது அப்படின்னா, இப்போ கடந்த தலைமுறை, எங்கள் தலைமுறையில் கூட தாத்தா இருந்தாங்க, பாட்டி இருந்தாங்க, அண்ணன், பெரியப்பா பையன், சித்தப்பா பையன், உரையாடுவதற்கு நிறைய பேர் இருந்தாங்க. இன்னைக்கு எல்லாம் ஒரு பசங்க 2 பசங்க, உரையாட ஆள் இல்லை. நீங்கள் அதிகமாக மொபைல் ஃபோனில் தான் இருக்கிறீங்க. ஒரு சின்ன தோல்வி வந்தால் கூட துவண்டு விடுவீர்கள், ஒரு சின்ன சவால் வந்தால் கூட துவண்டு விடுவீர்கள். அதனால ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீக்கர், உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை பேச்சாளன் தேவைப்படுவான். இன்றைக்குமே லைஃப்பில் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நான் தன்னம்பிக்கை பேச்சு பற்றி யோசிக்கிறப்ப இந்த பேச்சும் அதுக்காகத்தான். உங்களுக்கெல்லாம் தெரியும், இப்போ விளையாட்டு சார்ந்தே உங்களுக்கு உதாரணம் தரேன். உசைன் போல்ட் தெரியும்ல உங்களுக்கு. அந்த உசைன் போல்ட்டை கேட்லின்னு ஒரு ஓட்டப்பந்தய வீரன், அவன் ஜெயிச்சிடறான். அவன் ஜெயிச்ச பிறகு உசைன் போல்ட்டோட காலில் விழுந்து அப்படி வணங்குற ஒரு ஃபோட்டோ இருக்கு, நீங்கள் போய் பார்க்கலாம். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, எதுக்காக ஜெயிச்சவன் தோத்தவன் காலில் விழறான் அப்படின்னு. காட்லின்ட்ட கேட்குறாங்க, ஏன் உசைன் போல்ட் காலில் விழுந்த? இப்போ சொல்கிறான் காட்லின், நான் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி இதே ஓட்டப்பந்தயத்தில் ஓட்டினப்போ என் மீது குற்றச்சாட்டு இருந்தது, நான் போதை மருந்து, ஊக்க மருந்து உட்கொண்டேன் அப்படின்னு. உலகமே என்ன மோசடிக்காரன், ஏமாற்று பேர்வழி, ஃப்ராட் அப்படின்லாம் சொன்னப்போ உசைன் போல்ட் மட்டும் எதுவுமே சொல்லலையா. பத்திரிகைக்காரங்க போய் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க உசைன் போல்ட்ட, சொல்லு அதை பற்றி, காட்லின் பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னா அவன் சொல்லவே இல்லை. திரும்ப கேட்டபோது உசைன் போல்ட் சொன்னாப்லையா, எனக்கு தெரியாது, காட்லின் போதை மருந்து உட்கொண்டாரா எனக்கு தெரியாது, ஒருவேளை உட்கொண்டிருந்தால் நான் காட்லினுக்கு சொல்கிற ஒரு செய்தி இருக்கிறது, அவன் போதை மருந்தை நம்பியதற்கு பதிலாக, ஊக்க மருந்தை நம்பியதற்கு பதிலாக தனது திறமையை நம்பி இருந்தால் அவன் என்னையே ஜெயித்திருப்பான் அப்படின்னு உசைன் போல்ட் சொல்லியிருக்கிறார். இப்போ காட்லின் பேட்டியில் சொல்கிறார், எல்லாரும் என் குறைகளை பார்த்தபோது என் திறமைகளை பார்த்த ஒரே மனிதன் உசைன் போல்ட், அதற்காக இந்த பரிசை அவன் காலடியில் நான் சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு. சில சொற்கள் உங்களுக்கு தேவைப்படும் அப்படி லைஃப்ல. இப்போ உயர்கல்விக்கு வரீங்க, அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வீங்க, சின்ன சவால்கள்லாம் எதிர்கொள்கிற போது சில சொற்களை
மந்திர சொற்களாக எடுத்துக்கணும். நீங்க சில மனிதர்களை உதாரண புருஷர்களாக எடுத்துக்கணும். இந்த அரங்கத்தில் எதற்காக இந்த 3 பேர்? உங்களிலிருந்து ஒருவரை கொண்டு வந்து நிறுத்துவதற்கு காரணம் என்னன்னா, நீங்க ஃபாலோ பண்ற இன்ஸ்பிரேஷன், முன்னுதாரணங்கள் இவர்கள் தான், திரையரங்கத்தில் வரவர்கள் அல்ல. அதை தெரிஞ்சுக்கணும். நீங்க இவர்கள் தான் உங்களுக்கான கதாநாயகர்கள். இவர்களை ஃபாலோ பண்றதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி நடக்குது. சில விஷயங்கள் சொல்றேன் உங்களுக்கு. நாளைக்கு இப்போ +2 முடிச்சுட்டு போறீங்க, ஆப்பர்ச்சுனிட்டி ஜெயிக்கிறதுக்கான முதல் விஷயம் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்துவது. எந்த வாய்ப்பா இருக்கலாம். இப்ப நீங்க இங்க அமர்ந்திருக்கிறீங்க, இந்த வாய்ப்பை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீர்கள் ரொம்ப முக்கியம். ஒரு அழகான சொல் படிச்சேன் நான், ஒரு வார்த்தை, ஒரே வாய்ப்பு இருமுறை வருவதில்லை வாழ்க்கையில். அடுத்த வாய்ப்பு நல்லதாக இருக்கலாம், கெட்டதாக இருக்கலாம், ஆனால் அதே வாய்ப்பாக இருக்காது. அப்ப வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வது. நான் இதே அரங்கத்தை வைத்தே உங்களுக்கு சொல்கிறேன். கடந்த ஆண்டு நாங்க ஒரு இன்டர்வியூ பண்றதுக்காக வந்தேன். நான் பேசுவதற்கு எனக்கு கிடைத்த வாய்ப்புங்க 5 நிமிஷம் தான். நான் 5 நிமிஷம் நினைக்கல, அந்த 5 நிமிடத்தில் நான் ரொம்ப ஆத்மார்த்தமாக பேசினேன், ரொம்ப பேஷனேட்டா பேசினேன். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டேன். அந்த 5 நிமிட வாய்ப்பை பயன்படுத்தியதன் காரணமாகத்தான் இப்ப 25 நிமிஷம் உங்களுக்கு பேசுவதற்காக வந்திருக்கிறேன். இந்த அரங்கமே உங்களுக்கு ஒரு பாடம். இது வாய்ப்புகளை ரொம்ப சரியாக பயன்படுத்தி கொள்ள பாருங்கள். ரொம்ப அட்டென்டிவா இருங்க. எந்த வாய்ப்பா இருக்கலாம். இப்ப இந்த அமர்வுல இருக்கிறீங்க, நாளைக்கு வழிகாட்டுதல் இருக்கலாம். விழிப்போடு இருத்தல் அதான் ரொம்ப முக்கியம். இந்த இணைய காலம், இந்த மொபைல் காலம் ரொம்ப நிறைய வாய்ப்புகளை வழங்கி இருக்கிறது. ஆனால் அது கொடுத்த சவால் என்பது நம் கவனத்தை சிதறடித்து விட்டது, நம்ம விழிப்புணர்வை சிதைத்து விட்டது. அதனால எப்போதும் விழிப்போடு இருங்கள். இந்த வயதில் விழிப்போடு இருங்கள் என்பது நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். 2வது, எல்லாரும் பெரிய கனவு காண சொன்னாங்க. கனவு அப்படின்னாலே அப்துல் கலாம் சார் தான், வேல்முருகன் சார் கூட சொன்னாங்க. நானும் அப்துல் கலாம் அவர்களோடு உரையாடி இருக்கிறேன். ஒரு மனிதனினுடைய கனவு ஒரு தேசத்தை கூட எப்படி உயர்த்தும்ன்றதுக்காக உங்களுக்கு சொல்கிறேன். எப்பொழுதும் பெரும் கனவு காணுங்கள், பெரிய கனவு காணுங்கள். இந்த வயதில் தான் நம்ம கனவுகளுக்கு தடை இல்லை, யாருமே தடுக்க முடியாது. அப்பா ஏழையா இருக்கிறார், அப்பா இந்த ஜாதியில் பிறந்திருக்கிறார், கிராமத்தில், எதுவுமே கிடையாது. கனவுகளுக்கு எல்லையே கிடையாது. பெரிதாக கனவு காணுங்கள். மயில்சாமி அண்ணாதுரை உங்களுக்கு தெரியும், சந்திராயன் திட்ட இயக்குனராக அவர் இருந்தார். அவரை நான் பேட்டி கண்டேன். இப்ப பேட்டி கண்ட போது அவர் சொல்றார், சந்திராயன் ப்ராஜெக்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சு, ஒரு கான்ஃபரன்ஸ்ல அதை சப்மிட் பண்ணணும். அங்க அப்துல் கலாம் வந்திருக்கிறார். அப்துல் கலாம் வந்திருக்கிறப்ப அதை சப்மிட் பண்றப்ப அந்த ப்ராஜெக்ட் முதல்ல எப்படி இருந்ததுன்னா, சந்திராயன் அந்த விண்கலம் சந்திரனுக்கு ஒரு 100 கிலோமீட்டர் தொலைவில் நிலைநிறுத்தி சுற்றி வருவது போலதான் திட்டமிடப்பட்டதாம். எல்லாம் சாங்ஷன் ஆயிடுச்சு. அப்துல் கலாம் கேட்டாராம், அது என்னப்பா இது, சந்திரனுக்கு அருகில் போயிட்டு ஏன் நின்னுட்டீங்க, ஏன் சந்திரனில் இறங்க வேண்டும் என்று நீங்கள் கனவு காணவில்லை என்று சொன்ன பிறகுதான் அந்த திட்டம் மாறியது. சந்திராயனுக்கு பின்னால் அப்துல் கலாமின் பெரும் கனவு இருக்கிறத நீங்க உணர்ந்துக்கணும். எப்போதுமே பெரிதாக கனவு காணுங்க, பெருசா. நான் இன்ஜினியரா வரணும் அப்படின்றது கனவு இல்லை, அது ஆசை. 50,000 ரூபாய் சம்பாதிக்கணும், 2 லட்சம் இல்லை. நான் இன்ஜினியராக இங்கு பலருக்கு நான் வேலை கொடுப்பேன், இந்தியாவினுடைய தலையாய பிரச்சனைக்கு நான் தீர்வு காண்பேன், உலகம் திரும்பி பார்க்கக்கூடிய வகையில் நான் என்னுடைய அறிவாற்றலை பயன்படுத்துவேன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுதான் பெருங்கனவு. அப்படிதான் இந்த 3 பேர் இங்க வந்திருக்கிறாங்க. பலத்த கரோலி கொடுங்க. கனவுகள் இந்த மேடைக்கு அவங்களை கொண்டு வந்திருக்கு. எப்போதும் ஸ்மால் ட்ரீம் இஸ் பிக் கிரைம் அப்படிம்பாங்க. விவேகானந்தர் அதை சொல்லுவார். சின்ன கனவு வேண்டாம், பெருசா யோசி. இந்த நேரத்தில், இந்த வயதில் யோசி. நம்ம நாடு எப்படி இருக்கு தெரியுமா? இப்ப வேல்முருகன் சார் சொன்னார், நம்மளோட ஆப்பர்ச்சுனிட்டி பத்தி சொன்னார். இங்க ஸ்லைடில் போட்டாங்க, அடுத்த 50 வருஷம் எப்படி இந்த உலகம் இருக்க போகிறது என்று. நீங்கள் அதற்குள் வரப்போகிறீர்கள். நம்ம நாட்டில் எப்படி நம்ம வளர்ந்துருக்கிறோம் தெரியுமா? NDTVயில் ஒருத்தர் பேட்டி கொடுத்தார், அமெரிக்காவில் இருந்து. அப்பெல்லாம் அவங்க சாப்பிட்றப்ப அவங்க அப்பா சொல்லுவாராம், கொஞ்சம் சாப்பாடை வேஸ்ட் பண்ணிட்டா, ஏய் இப்படி வேஸ்ட் பண்றியே, இந்தியான்னு ஒரு நாடு இருக்கு தெரியுமா,
சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல், உன்னை போன்ற இளைஞர்கள்லாம் வந்து சாப்பாட்டுக்கு ஒரு வேளைக்கு வழி இல்லாமல் இருந்துட்டு இருக்காங்க அப்படின்லாம் சொல்லி எங்களுக்கு ஊட்டுவாங்க. ஆனால் இன்றைக்கு நாங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு எப்படி தெரியுமா சோறு ஊட்டுறோம்? டேய், ஒழுங்கா மேக்ஸ் படிச்சுக்கு, ஒழுங்கா சயின்ஸ் படிச்சுக்கு, நீ சரியா படிக்கலன்னா அந்த வேலை வாய்ப்புகளை இந்தியர்கள் தட்டி செல்வார்கள் என்று நாங்கள் ஊட்டி கொண்டிருக்கிறோம். இந்தியா அப்படி எவால்வ் ஆயிருக்கு. ஆனால் அடுத்த 50 ஆண்டுகள் கடும் சவாலாக இருக்க போகிறது. நீங்க அதுக்கு தயாராக இருக்கணும். நான் கூட சார்ட்ட கேட்டேன், வேல்முருகன் சார்ட்ட, சார் ஏஐ வருகிறதே, அப்படி உலகத்தை புரட்டி போட போகிறதே, எப்படி சார் நம்மளால் அதை ஃபில் பண்ண முடியுமா அப்படின்னு. அவர் சொன்னார், நம்ம இளைஞர்களால் எளிதாக எல்லா சூழலிலும் அடாப்ட் பண்ணிக்கொள்ள முடியும் என்று. அந்த நம்பிக்கை நான் ரொம்ப பாராட்டுறேன். அவர் அந்த நம்பிக்கையை விதைச்சா நம்ம இளைஞர்கள் அதை செஞ்சிருவாங்க அப்படின்னு. நான் 2 விஷயம் சொல்றேன். தமிழை போற்றுனாங்க, சார் கூட சொன்னாங்கல்ல, திருக்குறள் படிச்சிருக்கீங்களா எல்லாரும்? திருவள்ளுவரை தெரியுமா? சரி, ரொம்ப சந்தோஷம். திருவள்ளுவர் 2 விஷயம் சொல்றார். இந்த வயதில் நான் உங்களுக்கு 2 குறள் சொல்றேன், டேக் அவே, எடுத்துட்டு போங்க. இந்த 2 குறளை உங்கள் வீட்டில் எழுதி ஒட்டுங்க. ஒருத்தன் போய் திருவள்ளுவர்கிட்ட கேட்குறான், ஐயா நான் ஜெயிக்கணும், என்கிட்ட ஒண்ணுமே கிடையாது, எனக்கு சும்மா போட்டுலாம் லெக்சர்லாம் கொடுக்கக்கூடாது, ஒரே வரியில் எனக்கு சொல்லு, நான் ஜெயிக்கிறதுக்கு என்ன இருந்தால் நான் ஜெயிக்கலாம்? பணம் இருந்தால் ஜெயிக்கலாமா, நல்ல ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருந்தாவா, இங்கிலீஷ் இது மாதிரி 1000 இருக்குல்ல. வள்ளுவர்கிட்ட கேட்குறான், ஒன்னே ஒன்று எனக்கு புரிகிற மாதிரி சொல்லி, எது இருந்தால் ஜெயிக்கலாம்? வள்ளுவர் சொல்கிறார், அப்படியா, சரி நான் சொல்கிறேன் உனக்கு, எப்படி, சரி வா குளிச்சுட்டு வரலாம் அப்படின்னு குளத்துக்கு கூட்டு போகிறாரு. குளத்தில் குளிச்சுட்டு திரும்ப வர்றாரு. திரும்ப கேட்குறான், சொல்லுங்க எது இருந்தால் ஜெயிக்கலாம் அப்படின்னு. நாளைக்கு வரியா அப்படின்னு. சரின்னு நாளைக்கு காலைல வரான். ஐயா சொல்லுங்க, வா இன்னொருக்கா குளிச்சுட்டு வந்துடலாமே. குளத்துக்கு கூட்டு போகிறாரு, குளிச்சாச்சு. திரும்ப கேட்குறான், சொல்லுங்க ஐயா எது இருந்தால் ஜெயிக்கலாம் அப்படின்னு. அவர் சொல்ல, அதெல்லாம் இருக்கட்டும், ஒரு அதிசயம் பார்த்தியா அப்படின்னு. என்ன? நேற்று குளிக்க வந்தப்ப தாமரை பூலாம் அந்த குளத்துல எவ்வளோ கீழே கிடந்துச்சு, இப்போ பாரு எவ்வளோ மேலே இருக்கு, என்ன அதிசயம் அப்படின்னு. அவன் சொன்ன, இதில் என்ன அதிசயம்? நேற்று தண்ணி கீழே கிடந்துச்சு, தாமரை கீழே கிடந்துச்சு, நைட்டு பூரா மழை பெஞ்சிச்சு, இப்போ தண்ணி மேலே இருக்குது, தாமரை மேலே இருக்குது, இது ஒரு அதிசயமா அப்படிங்க. ஓஹோ, இது உனக்கு புரிஞ்சிருச்சா? நல்லா புரிஞ்சிருச்சு. இதை வச்சு சொல்கிறேன், தண்ணீரின் அளவை வைத்து தாமரையின் உயரம் இருப்பதை போல உன் உள்ளத்தின் அளவை வைத்து உன் வாழ்க்கையின் உயரம் இருக்கும் அப்படின்னு வள்ளுவர் சொன்னார். வெள்ளத்தனையது மலர் நீட்ட மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு. உள்ளம் பெரிதாக இருந்தால் வேறு எதுவுமே தேவையில்லை. உங்கள் கனவுகள், உங்கள் எண்ணங்கள் பெரிதாக இருந்தால் வாழ்க்கையின் உயரத்தை எப்ப 2500 ஆண்டுகளுக்கு முன்பு ஐயன் வள்ளுவன் நம்ம தாத்தா சொல்லி இருக்கிறார். அதனால் நான் உங்களுக்கு சொல்வது, த ட்ரீம் பிக் அப்படின்னு சொல்றாங்கல்ல, திருக்குறளை வச்சு நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க எப்படி இருக்கணும், எப்படி இந்த 12வது முடிச்சுட்டு போறப்ப விழிப்புணர்வோடு உங்கள் துறையை சேர்ந்து அப்படி போறப்ப எப்படி கனவு காணணுன்றதுக்காக சொல்றேன். பெற்றோர்களுக்கு சொல்றேன். நம்ம ஐயன் வள்ளுவன் சொல்றான், 2 பேர் காட்டுக்கு வேட்டையாட போறாங்க. ஒருத்தன் போகிற போது வில் அம்பெல்லாம் வச்சிருக்கான், நிறைய முயல் இருக்கு, முயலை அடிக்கிறான், ஒவ்வொரு முயலும் கீழே விழுது, எல்லாத்தையும் பொறுக்கிட்டு இருக்கான். இன்னொருத்தன் முயலை அடிக்கல, ஒரு பெரிய யானை வருது, அந்த யானை மீது வேலை எறிகிறான். அந்த யானை அப்படி லெஃப்ட் ஹேண்டில் தட்டிட்டு போயிடுச்சு, வேலெல்லாம் முறிஞ்சிருச்சு. 2 பேரும் திரும்பி வராங்க. முயலை அடிச்சவன் பெருமிதத்தோடு அந்த அம்பை எடுத்துட்டு அப்படி திரும்பி வரான். யானை அடிச்சவன் தோத்து போய் வேல் முறிஞ்சு அப்படி சோகத்தோடு வருகிறான். வள்ளுவர் பார்த்து விட்டு சொல்றார், இந்த முயல் அடிச்சான்ல, இவனை விட யானைக்கு குறிபாய்த்து தோற்றாலும் கூட திரும்பி வரான் பாரு, இவன் உயர்வானவன் என்று நம் ஐயன் வள்ளுவன் சொல்கிறான். காண முயலெய்த அம்பினில் வேல் ஏந்தல் பிழைத்த இனிது. ஏன் நீ முயல் அடிக்கிறது இல்லப்பா, யானைக்கு குறிவை, நீ தோற்றாலும் பரவாயில்லை, உன் இலக்குகள் பெரிதாக இருக்க வேண்டும். 2500 வருஷத்துக்கு முன்பு நம் இனம் சிந்தித்திருக்கிறது. கனவுகளை பெரிதாக நீங்க வச்சுக்கணும். நான் ஒன்று சொல்றேன், நான் ஸ்டீவ் ஜாப்ஸ், ஆப்பிள்னா உங்களுக்கு என்ன நினைவுக்கு வரும்? யார் 2 பேர் நினைவுக்கு வருவாங்க? ஆப்பிள்னோடனே யார் நினைவுக்கு வருவாங்க? நியூட்டன். அந்த பையன் ஏதோ வீட்டில் ஜூஸ் போடுற ஒரு ஞாபகத்துக்கு வர்ற மாதிரி பார்க்குறாப்ல. ஸ்டீவ் ஜாப்ஸ், அவரோட வரலாறு படிக்கிறப்ப லைஃப்பில் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நிராகரிப்பு இதெல்லாம் உங்கள் லைஃப்பில் இருக்கும். அவரோட வரலாறு அப்படி நான் படிச்சுட்டு இருக்கிறேன், எனக்கு பொறி தட்டுற மாதிரி. ஆப்பிள் நிறுவனத்தை ரொம்ப சின்னதாக தொடங்குறாரு, ஒரு கட்டத்தில் அந்த நிறுவனத்திலிருந்தே வெளியேற்றப்படுகிறார்.
அவர் தொடங்கிய நிறுவனத்திலிருந்தே வெளியேற்றப்படுகிறார். திரும்ப போய் நெக்ஸ்ட்னு ஒரு கம்பெனி, ஒரு அனிமேஷன் ஸ்டூடியோ ஓபன் பண்றார். திரும்ப ஆப்பிள் நிறுவனம் நஷ்டத்தில் இயங்குது. திரும்ப நெக்ஸ்ட் கம்பெனி வாங்குது. திரும்ப உள்ளுக்கு வருகிறார். அப்போது ஒரு பேட்டி கொடுக்கிறார். ரொம்ப அழகான வரி. அப்ப கேட்குறாங்க, இந்த நிறுவனத்தில் இருந்து வெளியேற்றிய போது நீங்கள் என்ன நினைத்தீர்கள்? ஸ்டீவ் ஜாப்ஸ் சொல்றார், நான் ஒன்றும் கவலையே படலை, என்னைத்தான் அவர்களால் வெளியேற்ற முடியும், ஒரு நாளும் என் திறமைகளை இந்த உலகத்தில் யாராலும் வெளியேற்ற முடியாது என்று சொன்னவன் தான் அப்புறம் வெற்றி பெறுகிறான். உங்கள் திறமைகளின் மீது உங்களுக்கு எப்போதுமே ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் இருக்கணும். நாளைக்கு ஒரு கம்பெனியில் போகலாம், உங்களை ரிஜெக்ட் பண்ணலாம், ஏதோ ஒரு இடத்தில் ஒரு தோல்வி கிடைக்கலாம், உங்களை நிராகரிக்கலாம். ஒன்றை மட்டும் நீங்க மனசுல வச்சுக்கணும், எது வேண்டுமானாலும் நடக்கலாம், யார் வேணாலும் நிராகரிக்கலாம், ஆனா என் திறமைகளின் மீது, உங்கள் மீது உங்களுக்கு பெரிய நம்பிக்கை இருக்கணும். அதை நீங்க எப்போதுமே அதை மனசுல வச்சுட்டே இருங்க. யார் நிராகரித்தாலும் பரவாயில்ல, என் திறமையின் மீது, என் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. நான் திரும்ப பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க, இந்த இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் கோர்ஸ் செலக்ட் பண்றப்ப பெரிய சிக்கல் வரும். அப்பா அவரோட கனவுல சொல்லுவார், டேய் மெக்கானிக்கல் தான் சரின்றாங்கடா அப்படின்னு. இன்னொருத்தர் வந்து இல்லை எலக்ட்ரானிக்ஸ்னு. இது யார் சொன்ன? அமெரிக்காவில் இருக்கிற பெரியப்பா சொன்னார், மெக்கானிக்கலுக்கு தான் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான் அப்படின்னு. இல்லை இல்லை சிவில் தான் அப்படின்னு. ஏதோ புடவை செலக்ட் பண்ணுற மாதிரி எல்லாம் யோசிச்சு எல்லாம் பண்ணி கியூவில் நிற்கிறப்ப கடைசியில் மாற்றி விட்டுருவாங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் தேர்ந்தெடுத்துக்கிட்டு. அது இந்த இப்போ இருந்துடும். அப்புறம் பசங்க டிசப்பாயின்மெண்ட்டாக இருப்பாங்க, நான் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் தான் படிக்கணும்னு இருந்தேன், நீ வந்து மெக்கானிக்கலில் சேர்த்து விட்ட, அதனால எனக்கு மார்க் குறைஞ்சி போச்சு. இந்த பிரச்சனையெல்லாம் இருக்கும், அவ்வளோ டிஸ்கஷன் அதெல்லாம் இருக்கும். நான் பெற்றோர்களுக்கு ஒன்று தான் சொல்வேன், உங்கள் பிள்ளைகளினுடைய தனித்திறமை நான் ஒன்று மட்டும் வச்சுக்கோங்க. உங்கள் பிள்ளைகள் யாரா வரணுன்றது நீங்கள் எப்படி யோசிக்கணும், எப்படி மோட்டிவேட் பண்ணணுன்றதுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். நரேந்திரன் ஒரு இளைஞன், சின்ன பையன், அவன் படிக்கிறான். வாத்தியார் கேட்குறார், நீ என்னவாகணும்னு ஆசைப்படுகிறாய்? நரேந்திரன் சொல்கிறான், நான் குதிரை வண்டி ஓட்டணும்னு ஆசைப்பட்றேன். என்ன குதிரை வண்டி ஓட்டணும்? ஆமாம் குதிரை வண்டி ஓட்டணும்னு ஆசைப்பட்றேன். என்னடா அது முட்டா பச மாதிரி, நீ என்ன குதிரை வண்டி ஓட்டணும்னு சொல்கிற? எல்லாம் சிரிக்கிறாங்க. அவங்க அம்மா புவனேஸ்வரி அம்மா வராங்க, என்ன உங்கள் பையன் குதிரை வண்டி ஓட்டணும்னு ஆசைப்பட்றான், என்ன எல்லாம் சிரிக்கிறாங்க, போ புத்தி சொல்லு அப்படின்னு அந்தம்மா கூட்டிகிட்டு போகிறாங்க. நரேந்திரன்ட்ட கேட்குறாங்க, என்னப்பா சொன்னேன்? ஆமாம்மா நான் குதிரை வண்டி ஓட்டணும்னு ஆசைப்பட்றேன். அப்படியா, ஏன்பா? குதிரை நாங்கள் ஸ்கூலுக்கு போகிறப்ப பார்ப்பேன், நல்லா கடன்னு ஓடுது, அந்த குச்சி வச்சு டக்கு டக்கு டக்குன்னு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா, நான் குதிரை வண்டிக்காரனாக வரேன் அப்படின்னு. இந்த அம்மா என்ன சொல்லு, நம்மளாக இருந்தால் என்ன சொல்லுவோம்? நான் அந்த அம்மா சொல்கிறாங்க, அப்படியாப்பா குதிரை வண்டி ஓட்டணும்னு ஆசைப்படுறியாப்பா, குதிரை வண்டி ஓட்டுப்பா. அப்படியாம்மா, ஆனால் எனக்கு ஒரே ஒரு ஆசை அப்படின்னு. நீ குதிரை வண்டி ஓட்டு, ஆனால் எப்படிப்பட்ட குதிரை வண்டிக்காரனாக வரணும்னு தெரியுமா? எப்படிம்மா சொல்லுமா, நான் அப்படி வரேன்னு. பூஜை அறைக்கு போயிட்டு வெளில வராங்க. ஒரு படத்தை, இப்படிப்பட்ட புகை வண்டிக்காரனாக வரணும் அப்படின்னு, ஒரு குதிரை வண்டிக்காரனாக வரணும்னு. யார் என்று பார்த்தால் அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் குதிரை ஓட்டிக்கிட்டு இருக்கிறான். பகவான் கிருஷ்ணர் மாதிரி நீ வருவாயான்னு கேட்குறாங்க. அப்படிப்பட்ட அந்த கேள்விதான் நரேந்திரனை விவேகானந்தராக மாற்றியது. நான் அதனால தான் சொல்வேன் பெற்றோர்களுக்கு, உங்க பிள்ளைகள் எந்த துறை வேணாலும் செலக்ட் பண்ணலாம், அவன் ஆர்வத்தோடு செலக்ட் பண்ணியிருக்கானா அதுல பெஸ்டாவா, மீண்டும் மீண்டும் அதை வலியுறுத்தி கொண்டே இருங்கள். அதுல நீ உச்சத்தை தொடு, திரும்ப திரும்ப திரும்ப. சார் சொன்னாங்க, வேல்முருகன் சார், இந்த இந்த மைண்ட்ல இருந்து வெளிப்பட்டு நான் வேற ஒரு இதுல இருந்து இந்த சொசைட்டிக்கு நான் கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, நான் மீண்டும் சொல்வேன், குடும்பத்தில் ஒரு நல்ல சூழலை நம்ம உருவாக்கணும். நம்ம பிள்ளைகள் நம்ம சொல்றதை கேட்டு வளர்வதில்லை, நாம் செய்வதை கேட்டு பார்த்து வளர்கிறார்கள். நாம் நம் பிள்ளைகளுக்கு உதாரண புருஷராக இருக்கிறோமா? ரொம்ப முக்கியம். நம்ம இருக்கிறோமா? திரைப்படங்கள்லாம் எப்படி அப்பாக்களை, நீங்கள் பூஜிக்கிற கதாநாயகர்கள் படங்களை பார்க்குறேன், அப்பாவை வந்து அசிங்கமா பேசுறது, அம்மாவை அசிங்கமா பேசுறது, அப்பாவும் பையனும் ஒன்னா உட்காந்து தண்ணி அடிக்கிறது, இவ்வளவு கீழ்த்தரமான படங்கள் வந்து கொண்டு இருக்கக்கூடிய சூழல்ல இதுவா அப்பாவை ரோல் மாடல்னு நான் ரொம்ப பெரிதும் மதிக்கக்கூடிய, தமிழகம் கொண்டாடக்கூடிய முத்துராமன் சார் அவங்க அப்பாவை பத்தி சொன்னாங்க, 80 வருடம் டிசிப்ளினுக்கு உதாரணம் என் தந்தை என்று சொன்னாங்கல்ல. அப்படி எத்தனை பெற்றோர்களால் நம்மளால இருக்க முடியும்? அவர் கைத்தட்டுங்க, பலத்த கைத்தட்டல் கொடுங்க. அப்படி ஒரு உதாரண புருஷராக இருந்து நம்ம பிள்ளைகளை வளர்க்கணும். அதான் ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேங்க. ரெண்டாவது, நான் சுருக்கமாக 2 விஷயம் சொல்லி முடிக்கிறேன்.
எல்லாரும் எல்லார் மாதிரியும் இருக்க முடியாது. தயவுசெய்து கம்பேரிசனை மட்டும் நம்ம செய்யவே கூடாது. நம்ம பெரிதும் தமிழர்களுக்கு இருக்கிற பெரிய சிக்கலே கம்பேரிசன் தான், ஒப்பிடுதல் தான். இன்னமும் நம்ம வீடுகளில் கரண்ட் கட்டானோன்னே நம்ம செய்கிற முதல் வேலை என்ன தெரியுமா? டே வெளியில் பக்கத்து வீட்டில் இருக்கான்னு பாரு. பக்கத்து வீட்டில் இருந்து நம்ம வீட்டில் போச்சுன்னா முடிச்சு போச்சு. பக்கத்து வீட்டில் கம்பேரிசன் தான். ஒரு சின்ன ஸ்டோரி சொல்கிறேன், உண்மையான ஸ்டோரி. பெற்றோர்கள்லாம் வந்திருக்கிறதுனால, அதுவும் இன்ஜினியரிங் ஃபீல்டுக்கு வர இந்த இடத்துல நீங்கள் கவனமாக இருக்கணுன்றதுக்காக. நான் ஜெயா டிவியில் ஒர்க் பண்ணப்போ என் கூட ஒருத்தர் ஒர்க் பண்ணார், பெரிய பணக்காரர். அவங்க ஒய்ஃபு ரொம்ப வசதியானவங்க, குழந்தை கிடையாது, குழந்தை இல்லை. எப்போதும் வருத்தப்படுவார், அவ்வளோ சொத்து இருக்குது, இது இருக்குது, கார் இருக்குது, குழந்தை இல்லை, என் ஒய்ஃபு எந்த ஃபங்க்ஷனுக்கும் வரமாட்டுறாங்க அப்படிலாம் சொல்லிகிட்டே இருப்பார். நாங்கள் தத்து எடுக்கலான்னு சொல்லி தாம்பரத்தில் ஒரு பெரிய ஆசிரமம், அங்கே போய் தத்து எடுக்கலான்னு சொல்லி போயிட்டு வந்துட்டோம். ஒரு குழந்தையெல்லாம் பார்த்தாச்சு, இவர் வந்துட்டார், ஒய்ஃபுக்கிட்ட எல்லாம் பேசிட்டு தத்து எடுத்துக்கலான்னு சொல்லி வந்தாச்சு. அதுக்கப்புறம் அங்கே வரவே இல்லை. ரொம்ப நாள் கழிச்சு வந்தார். அப்புறம் கேட்டோம், என்னப்பா அப்படின்னு. இல்லை விஜயன், ஆசிரமத்துக்கு வேணால் பணம் கொடுத்துர்லாம், ஆனால் தத்தெடுக்கிறது வேண்டாம். ஏன் அப்படி? இல்லை, நான் ஒய்ஃபுக்கிட்ட பேசினேன், 1000 இருந்தாலும் என்னோடய பிள்ளை யார் ரத்தமாக இருக்கணும்ல, அது என்னைக்காவது ஒரு நாள் அது பிறத்தின்னு நமக்கு ஒரு வந்துடும், அது இன்னொரு பிள்ளைன்னு வந்துடும், அதனால் வேண்டாம் அப்படின்னாரு. நியாயம்தான், நமக்கும் அப்படி தானே தோணும். விட்டுட்டோம். அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் எல்லாம் போய் அவருக்கு உண்மையிலே ஒரு ஆம்பளை பையன் பிறந்துட்டான். ரொம்ப வருஷம் கழிச்சு அவனை பார்க்கறதுக்காக நாங்கள் போகிறோம் அவங்க வீட்டுக்கு. அவன் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டோ செகண்ட் ஸ்டாண்டர்டோ படிச்சுட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். போகிறோம், நாங்களும் நினச்சிட்டு போகிறோம், தவம் இருந்து பெத்த புள்ள எப்படி கொண்டாடிட்டு இருப்பாருன்னு நினச்சி போனால், ஹாலில் வச்சு வெளுன்னு வெளுத்துக்கிட்டு இருக்கிறார் அவனை. அவன் வரான்னு அழுதுகிட்டு இருக்கிறான். என்ன அப்படின்னா அடிக்கிறார். பக்கத்து வீட்டு சுரேஷ் போட்டு சாத்துறாரு. என்னம்மா ரைம்ஸ் பேசுகிறான், இவனும் இருக்கிறானே அப்படி. யோ நிறுத்தியா, ஏன் அப்படி அடிக்கிறாங்க, ஏன் கேட்குற, இவெல்லாம் பிறந்ததுக்கு பிறக்காமே இருந்திருக்கலாம். எப்படி அவன் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறான்ப்பா அந்த பையன், என்னம்மா ரைம்ஸு பேசுகிறான், என்னம்மா மம்மி டேடின்றான், இவன் அப்பேன்றதை தவிர பேச மாட்டான். பக்கத்து வீட்டு சுரேஷ் அப்படி. நான் அவர்கிட்ட சொன்னேன், யோ அதெல்லாம் இருக்கட்டும், அது எப்படியா இது, பிறக்கிறப்ப மட்டும் அது ஓம் பிள்ளையா இருக்கணும், வளர்றப்ப மட்டும் பக்கத்து வீட்டு பிள்ளையா வளரணும்னு சொல்றியது என்னையா நியாயம்? ஓம் புள்ள ஒன்ன மாதிரி தான்யா இருப்பான். இந்த கம்பேரிசனை விடுங்கய்யா. அதனால தான் நான் பெற்றோர்களுக்கு சொல்வேன், இந்த பக்கத்து வீட்டு சுரேஷ், பக்கத்து வீட்டு சுசீலா அதெல்லாம் விட்டுருங்க, உங்கள் பிள்ளையின் தனித்திறமையை பாருங்க. நான் பசங்களுக்கும் சொல்றேன், தம்பிகளா, உன்னோட இந்த எஜுகேஷன் சிஸ்டத்தில் இருக்கிற முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? உன் பலம், உன் பலவீனத்தை நீ கண்டுபிடிக்கணும். எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டீங்க. உங்களுக்கு பிடிச்ச ஸ்போர்ட்ஸ்ல இருந்தே ஒரு உதாரணம் சொல்றேன். மெஸ்ஸி உங்களுக்கு தெரியும்ல, தெரியுமா? என்னப்பா எதுக்குமே எந்த ரியாக்ஷனுமே இல்லாமல், இந்த ஒரு விஷயம் சொல்கிறேன், இந்த டாப்பர்ஸ் தான் நினைக்கிறேன், எல்லாம் நல்ல மார்க் வாங்கி இருக்கிற பசங்க நான் பார்த்துருக்குறேன், அப்படியே இருப்பாங்க. அவங்க வேறு ஒரு உலகத்தில் இருப்பாங்க, கிட்டத்தட்ட ஒரு ஜென் நிலைக்கு போயிடுவாங்க. இந்த டாப்பர்ஸ் கிட்ட இருக்கிற பெரிய பிரச்சனை, மிங்கெல்லாம் ஆக மாட்டான், உடனே சோர்ந்துருவான் ஒரு சின்ன தோல்வி வந்தா. நான்லாம் பார்த்துருக்குறேன், 97 மார்க்ஸ் வாங்கிட்டு ஒருத்தன் அழுகுறாங்க. 97 ஏன்டா அழுகுற அப்படின்னு. 3 மார்க் போயிடுச்சு. எங்கள் அப்பா கேட்பாரு, ஏன்டா 3 மார்க் இல்லை அப்படின்னு. பக்கத்து வீட்டு பையன், பக்கத்தில் உட்காந்துருக்க பையன் சொல்லலாம், ஏன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கேட்டால் சொல்லி என்கிட்ட இருக்குன்னு. அவன் 3 மார்க்கு, ஏன்டா கவலைப்படுற, போய் அப்பாட்ட சொல்கிற அப்படின்னு. முதல்ல உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையே இப்போ எது கேட்டாலும் அந்த மார்க்கு அது அதெல்லாம் தாண்டி வாங்க. லைஃப் நிறைய சேலஞ்சஸை கொடுக்கும், அதெல்லாம் நீங்கள் எதிர்கொள்ளணும். மெஸ்ஸி தெரியல உங்களுக்கு, இப்போ சொல்லுங்க, கொஞ்சம் டெவலப் ஆகிருக்கிறீங்க. வேல்முருகன் சார், இந்த மோட்டிவேஷன் ஸ்பீச்சுக்கு ஒரு பலன் கிடைச்சிருக்கு. மெஸ்ஸி பற்றி லைஃப்பை பார்க்குறப்ப அவன் நிராகரிக்கப்படுறான். அவனுக்கு க்ரோத் ஹார்மோனல் அந்த டிஃபிஷியன்சி இருக்குது, அவனை நிராகரிக்கிறாங்க. அவன் உயரம் குள்ளமாக இருக்கிறான், நிறைய கிளப் அவனை நிராகரிக்குது. எல்லாமே நிராகரிக்கிறப்ப ஃபெட்டப்பாக இருக்கிறப்ப அவன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறான், நான் உயரம் குள்ளமாக இருக்கிறேன், எனக்கு பிரச்சனை இருக்குது. ஆனால் அவன் எதை பார்க்குறான்னா, அவன் கால்களோட வேகம், அவன் பந்தை கையாளுகிற அந்த வேகம் இருக்குல்ல, அதை கவனிக்கிறான், அதில் கான்சென்ட்ரேஷன் போடுறான். எல்லாரும் என் உயரத்தை பார்த்தார்கள், ஆனால் என் கால்களின் வேகத்தை நான் பார்த்தேன், அதுதான் என்னை அங்கே கொண்டு வந்து நிறுத்துச்சு. நான் மெஸ்ஸி. நான் உங்கள்கிட்ட அதான் சொல்வேன், உங்களுக்கான பலவீனங்களின் மீது நீங்கள் கவலைப்படாதீர்கள்.
உங்கள் பலத்தை நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். அப்பா அம்மா அவங்கள படின்னு சொல்லுவாங்க, வாத்தியாருங்க சொல்லுவாங்க. அப்பா அம்மா ஏன் தெரியுமா சொல்கிறாங்க? ஏதோ நீங்கள் படித்து நீங்கள் பெரிய ஆளாக வந்துட்டு அப்பாவுக்கு பங்களா வாங்கி தரணும், கார் அதெல்லாம் இல்லை. நான் உண்மையில்லைங்க, ரொம்ப லேட்டராக நான் ரியலைஸ் பண்ணது, ஒரு அப்பா ஒரு அம்மாவினுடைய ஆசை என்ன தெரியுங்களா? நம் கண் முன்னால் நம் பிள்ளை நல்லா வாழ்வதை பார்ப்பதை தவிர வேறு எதுவுமே அவங்களுக்கு பெரிய சந்தோஷமே கிடையாது. நீ நல்லா இருக்கிறத பார்த்தாலே போதும், அந்த நிறைவை கொடுங்கள். ரொம்ப சந்தோஷமான தருணம். பெரிய கனவுகளோடு வாருங்கள், தள்ளி போட்டுறாதீங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. சச்சின் டெண்டுல்கர் ஒரு பேட்டியில் சொன்னார், அவங்க அப்பாட்ட சின்ன வயசில் இருக்கிறப்ப ப்ராக்டிஸுக்கு போகிறப்ப சொன்னாராம், அப்பா இன்னைக்கு கொஞ்சம் தூங்கிக்கிறேனே, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேனே, நல்ல குளிர் மழை, கொஞ்சம் தூங்கிட்டுமா அப்படின்னு. அவங்க அப்பா சொன்னாராம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ தூங்கலாம். நீ ஒரு நாள் உன் ப்ராக்டிஸை தள்ளி போட்டால் ஒன்னே ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கு, உன் லட்சியம் உன் கனவு 2 வருஷம் தள்ளி போயிடும். அது மட்டும் தெரிஞ்சுக்கு. அவங்க அப்பாவை பற்றி சச்சின் டெண்டுல்கர் சொல்வார். கவனமாக இருங்கள், தயாராக இருங்கள். ஒரு குட்டி கதையோட ஒரு 2 நிமிஷம் கூடுதலாக உங்கள் பர்மிஷனோட எடுத்து நான் முடிக்கிறேன். வேல்முருகன் சார் சொன்ன ஒரு முக்கியமான இடம் தான் இது. இந்த அரங்கத்தினுடைய முக்கியமான இடத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த கதை ஹெவி காம்படிஷன் இனி வரும் காலத்தில் வரப்போகிறது. நீங்கள் ஏதோ நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கிற சுரேஷ், பக்கத்து பெஞ்சில் இருக்கிற ரமேஷ் இவங்களோடலாம் நீங்கள் போட்டி போட போவது கிடையாது. நீங்கள் மிஷினோட போட போகிறீங்க, இயந்திரங்களோடு நீங்கள் போட்டி போட போகிறீர்கள். இன்னும் சொல்கிறேன், பிற மாநில மாணவர்களோடு போட்டி போட போகிறீங்க. பிற மாநிலங்கள் நம்ம மாநிலம் ஒப்பீடு நிறைய இருக்கு. இன்னும் சொன்னால் உலகத்தில் இருக்கக்கூடிய பிற நாட்டு மாணவர்களோடு நீங்கள் போட்டி போட போகிறீங்க. இதான் உங்களோட சூழல். இனி அப்படி தான் வரப்போகிறது. மிக சவாலான காலகட்டம். நம்ம முன்பு இருந்த மாதிரி தஞ்சாவூருக்குள்ள சென்னைக்குள்ள அப்படிலாம் போட்டி இருக்காது. உலகளாவிய அளவில் போட்டி, உலகளாவிய அளவில் தொழில்நுட்பம். சார் சொன்னார், வேல்முருகன் சார் ரொம்ப அற்புதமான டேக்அவே. இன்னைக்கு 2 துருவங்கள் தான். ஹைலி ரிசர்ச், ரொம்ப திறமையானவனுக்கு வாய்ப்பு, இல்லாட்டி உடல் வேலை செய்கிறவனுக்கு வாய்ப்பு. இந்த 2 பேருக்கு தான் இனி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்க போகுது. வேறு யாருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்காது. பல துறைகளில் ஏஐ அப்படி தட்டி தூக்கி போஸ்டிங்லாம் தூக்கி போயிட்டே இருக்கு. நீங்கள் இன்ஜினியரிங்கில் வரீங்க, போட்டிக்கு தயாராக இருக்கணும். வெறுமன படித்தோம், ஒப்பிச்சோம், மனப்பாடம் பண்ணோம் இல்லை, கடும் போட்டி இருக்கும். ஆனால் அந்த போட்டிக்கான எல்லா வாய்ப்புகளையும் உங்களுக்கு டெக்னாலஜி தருது. யாரும் உங்களை தடுக்கவே முடியாது. இந்த புத்தகம் இல்லை, இந்த ரெஃபரன்ஸ் கிடையாது, இது தேடி தான் பிடிக்கும், எது கொட்டுது ஆப்பர்ச்சுனிட்டி. 2மே இருக்கு, சவாலும் இருக்கு, வாய்ப்புகளும் இருக்கு. இதை நீங்கள் எப்படி பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்கு ஒரு கதை சொல்லிடுறேன். எங்கள் ஜென்ரேஷன் உங்கள் ஜென்ரேஷன் வச்சு ஒரு கதை, குட்டி கதை. எல்லாம் கொஞ்சம் நிமிந்து உட்காருங்க, அப்போ தான் நான் சொல்லுவேன் கதையை. சாஞ்சிட்டாங்க பல பசங்க. நிமிந்துட்டீங்களா? சந்தோஷம். ஒரு அழகான கதை சொல்லி முடிக்கலாம். நான் எப்போதும் இந்த கதையை சொல்லுவேன். நான் 3ஆம் வகுப்பு படித்தப்போ ஒரு கதை, நல்லொழுக்க பீரியடு, மாரல் ஸ்டோரி. என்ன அந்த கதை அப்படின்னா, ரமேஷ் சுரேஷ். ரமேஷ் 8ஆம் வகுப்பு, சுரேஷ் 5ஆம் வகுப்பு. இந்த ரமேஷ் சுரேஷ்ட சொல்கிறான், வாடா திருவிழாவுக்கு போகலாம் அப்படின்றான். அவன் சொல்கிறான், எங்கள் அப்பா விடமாட்டார்றா அப்படின்னு. அப்பாட்ட நான் பேசுகிறேன்டா அப்படின்னு அப்பாட்ட போய் சொல்கிறான், அங்கிள் சுரேஷ் அனுப்புங்க, நான் கூட்டு போகிறேன் திருவிழா. வேண்டாண்டா, திருவிழானா கூட்டமாக இருக்கும், நான் வேலை வரல. அங்கிள் ஐ வில் டேக் கேர் அங்கிள், என்னை நம்பி விடுங்க, நான் கூட்டு போகிறேன் அப்படின்னு. பத்திரமா பார்த்துப்பியாடா? பத்திரமா நான் பார்த்துக்கிறேன், டோன்ட் வரி, என்னை நம்பி கொடுங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு கூட்டு போயிட்டான். கூட்டு போய் திருவிழாவில் போய் ராட்டினம் சுற்றி விளாட்றாங்க, அது விளாட்றான், இது வரான். இவன் சுரேஷ் சொல்கிறான், அண்ணே திரும்பி போகலாம்ண்ணே, லேட்டாக. இருடா போகலாம், வடிவேல் சொல்லுவான்ல, இருடா பார்க்கலான்ற மாதிரி இப்படியே ஓட்டியாச்சு. ரிட்டர்ன் வரணும். கொஞ்சம் இருட்ட தொடங்கிருச்சு. ஒரு காட்டை கடந்து தான் போகணும். அந்த காட்டை கடந்து போகிற போது அப்படியே பயந்துக்கிட்டே இருக்கான். அண்ணே இருட்டிருதுனே, வானே போகலாம், வாடா வாடா வாடான்னு போயிட்டே இருக்கிறாங்க. கொஞ்சம் மெல்ல அப்படி லைட்டாக இருட்ட தொடங்குது. காட்டை கடக்கிறப்ப ஒரு கருப்பான ஒரு உருவம் பார்த்துட்டாங்க. அண்ணே என்னண்ணே? கரடி. சுரேஷ் பயப்படான், அண்ணே கரடிண்ணே அப்படின்னு. ஆமாண்டா அப்படின்னு. கரடியும் இவங்களை பார்த்துருச்சு. கரடி பார்த்துட்டு இவங்களை நெருங்கி வருது. சுரேஷ் பயப்படுறான், அண்ணே அண்ணே கரடினே அப்படின்னு திரும்பி பார்த்தா ரமேஷை காணாம். எங்கன்னு பார்த்தா மரத்தில் ஏறிட்டான். எந்த ரமேஷ்? ஐ வில் டேக் கேர். அவனுக்கு மட்டும் ஏற தெரியும், ஏறிட்டான். ஏறி ஒளிஞ்சிட்டான்.
இவனுக்கு சுரேஷ்க்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கரடி இன்னும் நெருங்கி வந்துருச்சு. என்ன பண்ணுறதுனே தெரியலையேன்னொடனே அவங்க தாத்தா சொன்ன ஞாபகம் இருக்கு. அவர் பழைய காடுகள் எல்லாம் போய் தேன் எடுக்கிறவர். அவர் சொல்லியிருக்கிறாரு, கரடி மட்டும் இறந்த உடலை எதுவும் பண்ணாது அப்படின்னு. அது ஞாபகம் வந்தோடனே மூச்சை பிடிச்சிக்கிட்டு படுத்துக்கிட்டான் கீழே, செத்து போன மாதிரி. கரடி வந்து அப்படியே மோப்பமிடுது, அப்படியே மூச்சிலெல்லாம் வச்சு பார்க்குது. கொஞ்சம் நேரத்துக்கு இவன் மூச்சை மட்டும் விடலை. நம்மால் ரமேஷ் வந்து மரத்துலேருந்து பார்த்துட்டு இருக்கான் என்ன நடக்குதுன்னு. பார்த்துட்டு செத்துட்டாம்புல இருக்குன்னு கரடி போயிடுச்சு. ரொம்ப தூரம் போன பிறகு இவன் மரத்துலேருந்து குதிச்சு, சுரேஷு சுரேஷு அப்படின்னு. வா, கரடி போயிருச்சு. அப்படியா, வா போகலாம் அப்படின்னு கொஞ்சம் போகிறாங்க. கொஞ்சம் தூரம் போகிறப்ப ரமேஷ், சுரேஷ் நான் ஒன்று கேட்டால் சொல்லுவியா? சொல்கிறேன்னே சொல்லு. இல்லை, நானும் ரொம்ப நேரமாக பார்த்தேன், அந்த கரடி ஒன்றுக்கிட்ட ஏதோ சொன்ன மாதிரி இருந்துச்சு ரகசியம். என்னடா சொன்னிச்சு? சுரேஷ் சொன்னான், ஆமாண்ணே சொன்னிச்சுன்னே. என்னடா சொன்னிச்சுன்னு? எக்காலத்திலும் ஆபத்துக்கு உதவாத நண்பனை மட்டும் நம்பி எங்கேயும் போயிடாதன்னு சொன்னிச்சுன்னே. இது நாங்கள் படித்த மாரல் ஆஃப் த ஸ்டோரி. எங்கள் 3ஆம் வகுப்பில் என்ன கருத்து அப்போ எங்களுக்கு சொல்லப்பட்டது? நட்பு முக்கியம், அன்பு முக்கியம், நண்பனுக்கு உதவணும், கை தூக்கி விடணும். இதெல்லாம் தான் எங்கள் தலைமுறைக்கு சொல்லப்பட்டது. உங்கள் தலைமுறை கதை மாறிவிட்டது. நான் வேல்முருகன் சார் சொன்ன அந்த இடத்தில் இந்த கதையை நிறுத்த போகிறேன். உங்கள் தலைமுறை எப்படி மாறி இருக்கு பாருங்க. நீங்கள் எந்த உலகத்தை சந்திக்க போகிறீர்கள் பாருங்கள். அதே ரமேஷ், அதே சுரேஷ் அதே மாதிரி காட்டுக்கு போகிறாங்க, அதே மாதிரி திரும்பி வராங்க. எங்களுக்கு தான் கரடி எங்கள் ஜென்ரேஷனுக்கு. உங்கள் ஜென்ரேஷனுக்கு சிறுத்தை மாறிடுச்சு, சிறுத்தை வந்துருச்சு. சுரேஷ் பயப்படுறான், அண்ணே சிறுத்தை அண்ணே அப்படின்னு. ஆமாண்டா அண்ணே, சிறுத்தை என்னோட பார்த்துருச்சுண்ணே அப்படின்னு. இருடா அப்படின்ட்டு பேகு மாட்டியிருக்கிறான். பேகை வந்து ஓப்பன் பண்ணால், ஜிப்பை ஓப்பன் பண்ணால் 2 ஷூவை எடுத்து மாட்டுறான். சுரேஷ் கேட்குறான், என்னென்ன பண்ணுற அப்படின்னு. ஷூவை மாட்டுறேன்டா, தெரியலையா? அதான் ஏன்னே மாட்டுற? டேய் வேகமாக ஓட அப்படின்னு. சுரேஷ் கேட்டான், லூசா என்ன நீ? எந்த ஷூவை மாட்டி ஓடினாலும் சிறுத்தையை விட வேகமாக ஓட முடியுமா நீ? டேய் லூஸு, நீ தான்டா லூஸு. என் நோக்கம் சிறுத்தையை விட வேகமாக ஓடுறது இல்லை, ஒன்னே விட வேகமாக ஓடுறது. மாரல் ஆஃப் த ஸ்டோரி உங்கள் தலைமுறைக்கு எப்படி மாறி இருக்கு பாருங்க. போட்டி நிறைந்த உலகத்தில் உங்கள் தகுதியை, உங்கள் திறமையை, சமயோஜித புத்தியை வளர்த்து கொண்டால் மட்டுமே நீ சர்வே ஆக முடியும். இதுதான் உங்களுக்கு விதிக்கப்பட்ட விதி. இதில் அன்பு இருக்கா, பாசம் இருக்கா, அதெல்லாம் இல்லை. போட்டி தான் இருக்க போகுது, கட்டும் போட்டி இருக்க போகிறது. அந்த போட்டிக்கு தயாராகுங்கள். உங்கள் தனித்திறமையை வளர்த்து கொள்ளுங்கள். இது எல்லாருக்கும் என்னென்னமோ நீங்கள் எல்லாம் பண்ணுங்க. நான் ஒன்றை மட்டும் வச்சுக்கோங்க. ஒரு பேஸ் மார்க்கு குறையலாம், கூடலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஆனால் ஒன்றை மட்டும் விட்டுறாதீங்க, நம்பிக்கையையும் ஒழுக்கத்தையும் மட்டும் விட்டு விடாதீர்கள். அது உங்களை வெற்றிக்கு அழைத்து செல்லும் என சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.